அனைவருக்கும் வணக்கம். நம்மளோட தமிழ் ஃபார்ம் யூடியூப் சேனலில் இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காளான் வளர்ப்பு முறைகளை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். காளான் வளர்ப்பதற்கு முதல்ல நம்ம செட்டு ரெடி பண்ணிக்கணுங்க. அந்த செட்டு பார்த்திங்கன்னா கிடுகுகளாலையும் நம்ம ரெடி பண்ணிக்கலாம், அல்லது ஹாலோ பிளாக் கல் கூலிங் ஷீட்டை யூஸ் பண்ணியும் நம்ம ரெடி பண்ணிக்கலாங்க. கிடுகுகளால் நம்ம செட்டு ரெடி பண்ணோன்னா அது குறிப்பிட்ட வருடங்களுக்கு ஒரு முறை அதை மாற்றணுங்க. அதனால் அதில் செலவு அதிகமாக இருக்கும். இது நம்ம ஹாலோ பிளாக்கும் கூலிங் ஷீட்டும் வச்சு போடக்கூடிய செட்டில் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு செலவு குறைவாக இருக்குங்க. அதே மாதிரி அது ரொம்ப நாள் நமக்கு உழைக்குங்க. ஸோ அதனால் அந்த கூலிங் ஷீட்டு செட்டு தான் நமக்கு பெஸ்ட்டுங்க. ஸோ இந்த கூலிங் ஷீட்டில் நம்ம எப்படி அந்த டெம்பரேச்சரை மெயின்டைன் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, சுற்றிலும் ஹாலோ பிளாக் கல் வச்சு நம்ம கட்டிடுவோங்க. மேலே பார்த்திங்கன்னா கூலிங் ஷீட்டு போட்டுருவோம். இந்த கூலிங் ஷீட்டுக்கு கீழே கட்டைகள் வச்சு அடைச்சிட்டு அந்த கட்டைகளில் நம்ம இந்த கிடுகுகளை வச்சிடணுங்க. அதாவது கூலிங் ஷீட்டுக்கு கீழே கிடுகுகளால் நம்ம நல்லா க்ளோஸ் பண்ணி விட்றணுங்க. அதுக்கு கீழே பார்த்திங்கன்னா கம்பி வலை வச்சு விட்றணுங்க. இது எதுக்கு அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, பாம்பு, அணில், சின்ன சின்ன பூச்சிகள்லாம் உள்ளே வராமல் இருக்கிறதுக்காக வேண்டி இந்த மாதிரி கம்பி வலையை அடைச்சி விட்றணுங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, இந்த ஹாலோ பிளாக் சுவர் கட்டியிருக்கிறோம் இல்லையா, அதில் பார்த்திங்கன்னா நம்ம சணல் சாக்கு, அதாவது கோணிப்பைன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த சணல் சாக்கை அதை அப்படியே ஃபுல்லாகவே அதை கிழிச்சிடாமல் அந்த 2 லேயர் இருக்கும் இல்லையா, அதை அப்படியே வச்சு ஸ்டிச் பண்ணி அந்த சுவத்துக்கு அளவாக நம்ம தொங்க விட்றோணுங்க. ஸோ இந்த இதில் நம்ம பார்த்திங்கன்னா, இந்த சணல் சாக்குகளில் டெய்லி மார்னிங் ஈவினிங் வெயிலை பொறுத்து நம்ம தண்ணி ஸ்ப்ரே பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா அந்த டெம்பரேச்சர் நமக்கு கரெக்டாக நமக்கு அந்த காளான் வளர்ப்புக்கு ஏற்ற டெம்பரேச்சர் கிடைக்குங்க. அது மாதிரி கீழே பார்த்திங்கன்னா மணல் தான் கொட்டி வச்சுருக்கணுங்க. காளான் வளர்க்கிறதுல ஃபஸ்ட்டு ப்ராசஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, ஃபஸ்ட்டு நம்ம செட்டெல்லாம் போட்டு முடித்ததுக்கு பிறகு பார்த்திங்கன்னா அதை சுத்தம் பண்ணணுங்க. எந்த மாதிரி சுத்தம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, நம்ம பயிர்களுக்கெல்லாம் மருந்து தெளிப்போம் இல்லையா, அதே மாதிரி இந்த பொட்டாசியம் பெர்மாங்கனேட், பெவஸ்டீன் இதெல்லாம் வச்சு நல்லா சுத்தம் பண்ணிக்கணுங்க. சுத்தம் பண்ணதுக்கு பிறகு நம்ம ஃபஸ்ட்டு ப்ராசஸாக என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, அதாவது வைக்கோல் இருக்கு இல்லையா, வைக்கோலை ஸ்டெர்லைட் பண்ணணுங்க. அதாவது நல்லா கொதிக்க வச்சு உலர்த்தி வச்சுக்கணுங்க. ஸோ இதில் இந்த வைக்கோலை ஸ்டெர்லைட் பண்ணுறதுக்கு ரெண்டு மெத்தட் இருக்குங்க. ஒன்று நம்ம ட்ரெடிஷ்னலாக ஃபாலோ பண்ணுற ஒரு மெத்தட், அதாவது ரொம்ப நாளாக ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு மெத்தட். இன்னொன்று பார்த்திங்கன்னா கெமிக்கல் யூஸ் பண்ணி சுத்தம் பண்ணக்கூடிய மெத்தடுங்க. ட்ரெடிஷ்னல் மெத்தடுனா என்னென்னு பார்த்திங்கன்னா, நம்ம வைக்கோலை நல்ல பெரிய அகலமான பாத்திரத்தில் நமக்கு தேவையான வைக்கோலை போட்டு அதில் தண்ணி முங்குற அளவு நிரப்பி நல்ல அதை பாயில் பண்ணிக்கணுங்க. அதோட டெம்பரேச்சர் பார்த்திங்கன்னா 80லேருந்து 100 டிகிரி வரையும் இருக்கணுங்க. ஸோ அந்த மாதிரி நல்லா பாயில் பண்ணி எடுத்து தண்ணியை வடிச்சிட்டு வைக்கோலை மட்டும் ஒரு 2 to 3 மணி நேரம் உலர்த்திக்கணுங்க. இது செகண்ட் மெத்தட் பார்த்தோம் இல்லையா, கெமிக்கல் யூஸ் பண்ணி பண்ணுற மெத்தட். அதில் என்ன பண்ணணும் அப்படின்னா, அதாவது 250 லிட்டர் பேரல் இருக்கு இல்லையா, அந்த பேரலுக்கு நான் அளவு சொல்கிறேன் கேட்டுக்கோங்க. 10 கிராம் பெவஸ்டீனும் 100 to 150 கிராம் பார்முலினும் ஊற்றி அந்த வைக்கோலையும் போட்டு நம்ம அது முங்குற அளவு தண்ணி ஊற்றிடணுங்க. தண்ணி ஊற்றுனதுக்கப்புறம் ஒரு நாள் நைட்டு ஃபுல்லாக ஊறுனா போதுங்க. அடுத்த நாள் காலையில் ஒரு 7 மணியோ போல் எடுத்து நீங்கள் உலர்த்தி வச்சிட்டிங்க அப்படின்னா ஒரு 3 மணி நேரம் 3.5 மணி நேரம் அது காஞ்சா போதுங்க. உலர்ந்தால் போதும். அந்த வைக்கோலோட ஈரப்பதம் எப்படி இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா, அதை பிழிஞ்சு விட்டிங்கன்னா அதுலேருந்து தண்ணி வடியக்கூடாதுங்க. ஆனால் நம்ம தொடும்போது அதில் ஈரப்பதம் இருக்கணும். இதுதான் அதற்குரிய சரியான ஈரப்பதம். அடுத்து நம்ம என்ன பண்ணணும்னா, கடைகளில் 12க்கு 24 அப்படிங்கிற சைஸ் 12க்கு 24 அப்படிங்கிற சைஸில் பாலித்தீன் பேக் கேட்டு வாங்கிக்கோணுங்க. அந்த பாலித்தீன் பேக் வாங்கினதுக்கு பிறகு நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா, காளான் வித்துக்களையும் ரெடி பண்ணி வச்சுக்கணும். காளான் வித்துக்கள் நமக்கு ஒரு பெட்டுக்கு 200லேருந்து 250 கிராம் காளான் வித்துக்கள் தேவைப்படுங்க. இது எங்கே வாங்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய TNAU, அதாவது தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகத்தில் வாங்கலாங்க. மதுரையில் இருக்கக்கூடிய தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகத்தில் வாங்கலாம். பெரியகுளத்தில் இருக்கக்கூடிய தோட்டக்கலைத்துறை கல்லூரியிலையும் வாங்கலாங்க. நமக்கு 1 கிலோ காளான் வித்துக்கள் 110 ரூபாயிலிருந்து 120 ரூபா வரைக்கும் வருதுங்க. ஸோ நம்ம இப்போ எல்லா மூலப்பொருட்களுமே ரெடி பண்ணிட்டோம். இப்போ நம்ம பெட்டு போடணுங்க. இப்போ பெட்டு போடுறது எப்படின்னு பார்க்கலாங்க. முதல்ல அந்த பாலித்தீன்
பைகளை எடுத்துக்கிட்டு பாலித்தீன் பையை வந்து கீழே நல்லா கயிறு வச்சு நல்லா டைட்டாக கட்டிடணுங்க. அதற்கு பிறகு பாலித்தீன் பையை வந்து உள்புறமாக திருப்பி விட்டுறணுங்க. இப்போ வந்து முதல்ல காளான் விதைகளை தூவிடணும். அதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா வைக்கோலை வந்து நல்லா இந்த வீடியோவில் காமிச்சிருக்க மாதிரி சுருட்டி வச்சிடணுங்க. நல்லா அமுக்கி வச்சிடணும். அதற்கு பிறகு பார்த்திங்கன்னா அது மேலே ஓரத்துலேயே வந்து வீடியோவில் காமிக்கிறாங்க பாருங்கள், அந்த ஓரத்துலேயே வந்து காளான் வித்துக்களை தூவணுங்க. காளான் வித்துக்களை தூவிட்டு திரும்பி வந்து வைக்கோலை சுருட்டி உள்ளே வைக்கணுங்க. அதற்கு மேலே திரும்பி காளான் வித்துக்களை தூவணுங்க. இதே மாதிரி 5லேருந்து 6 லேயர் வந்து மேலே 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 வச்சுட்டே வரணுங்க. லாஸ்ட்டாக பார்த்திங்கன்னா கவரை வந்து என்ன பண்ணணும்னா திரும்பி அந்த கயிறு வச்சு நல்லா ட்வைன் வச்சு நல்லா டைட்டாக கட்டிடணுங்க. கட்டி முடித்ததுக்கப்புறம் இப்போ நமக்கு பெட்டு வந்து ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த பெட்டை வந்து நம்ம போய் பண்ணைக்குள்ளே வந்து ஆல்ரெடி கயிறு தொங்க விட்டுருப்போம் இல்லையா, அந்த கயிற்றுல வந்து தொங்க விட்டுறலாங்க. தொங்க விட்டதுக்கு பிறகு என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஊசியை வச்சு ஒரு 30 இடங்களில் வந்து ஓட்டை போட்டுக்கணுங்க. ஸோ இந்த ஓட்டை வழியாக தான் காளான் வந்து நமக்கு வெளியே வருங்க. ஓட்டை போட்டு விட்டுருவோம். அதுக்கடுத்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி நம்ம வச்ச பெட்டு பார்த்திங்கன்னா 20லேருந்து 22 நாட்களுக்குள்ளே நமக்கு வந்து காளான்களை வந்து வெளியே தள்ளியிருக்குங்க. ஸோ நம்ம அந்த காளான்களை வந்து அதிலேருந்து பறித்து நம்ம வந்து விற்பனைக்கு வந்து தயார் செஞ்சுக்கலாங்க. நம்ம வந்து 150 கிராம் காளானை வந்து 30 ரூபா 35 ரூபா வரைக்கும் நம்ம வந்து சேல் பண்ணலாங்க. இதில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு பெட்டில் வந்து நமக்கு எவ்வளோ கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா 800லேருந்து 1.5 கிலோ வரைக்கும் கிடைக்குங்க. ஸோ வந்து இதில் முக்கியமான பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம சுற்றுறோம் இல்லையா வைக்கோல், அந்த வைக்கோலை வந்து நல்லா டைட்டாக சுற்றணுங்க. ஸோ அதுதான் வந்து மெயின் திங்கே இதில். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த காளானை பறிக்கும்போது அதிலேருந்து பறித்து எடுக்கக்கூடிய அந்த வேர் இருக்குது இல்லைங்களா, காளானோட வேர் இருக்கு இல்லையா, அதை வேஸ்ட்டாக தூக்கி போடாமல் அதையுமே நம்ம வந்து சேல் பண்ணலாங்க. அதில் வந்து நிறைய ஃபைபர் இருக்குது. அதை ட்ரை பண்ணி பவுடராக யூஸ் பண்ணி காளான் சூப்பு அது மாதிரி இதுக்கெலாம் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாங்க. ஸோ வந்து அதையும் நம்ம வேஸ்ட் பண்ணாமல் இது மாதிரியான பயனுள்ள தகவல்கள், விவசாய தகவல்கள் உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னா எங்களோட தமிழ் ஃபார்ம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.